அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். சங்கீதம் 35:28. தாவீது அரசன் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த எத்தனையோ இன்னல்கள், போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், மனிதர்களால் நேரிட்ட சூழ்ச்சிகள், துரோகங்கள், எதிர்ப்புகள், நிந்தனைகள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பாவத்தின் வீழ்ச்சிகள் என பல்வேறு சூழல்களை அவன் கடந்தபோது அவன் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் அனைத்தும் கர்த்தரையே சார்ந்ததும் அவரை உயர்த்தும் வண்ணமாகவே இருந்தபடியினாலே தாவீது அரசன் தன் நெருக்கங்களில் கர்த்தரை துதித்து பலனடைந்து ஜெயித்து உயர்த்தப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற ராஜ்யத்திலும் இருதயத்திலும் வாழ்வினிலும் விருத்தி அடைந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற சாட்சி பெற்றான். நாமும் நம் நெருக்கங்களில் பிறரை குற்றஞ்சாட்டாமல் சபியாமல் கர்த்தரையே துதிப்போம். பிறரின் நெருக்கமான சூழல்களில் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். இதுவே தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. நம் நெருக்கங்களில் தேவனோடும் அவரின் வார்த்தைகளோடும் நெருக்கமாயிருப்போம். நம் உயர்வுகளில் தேவனை உயர்த்தும் துதிகளோடும் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு பயப்படும் பணிவோடும் நடப்போம். கர்த்தர் உன் துயரங்களை துதிகளாக்குவாராக. ஆமேன். நெருக்கங்களில் உறவு கர்த்தர்.